நேற்று வந்து சரி பண்ற இடத்த நாங்க வேலை செய்ய தாய்மாருக்கு வேலை செய்ய முடியல. இவங்க வேலை சார் பாருங்க சார், எங்களுடைய போராட்டங்கள் சார் தனி நபருக்கு ஒரு 10 குடும்பம் போயிட்டாலும் பரவாயில்ல, ஒரு தண்ணி வர வருவாயே ஒரு பிரச்சனை பண்ண சார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை அதிகாரிகள் மீட்க வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைபிடித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிரண் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிரண், இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. நிச்சயமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கோணலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள அரசு நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை மீட்க வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து அதிகாரிகளிடம் வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சுமார் 20க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஓடை, மேய்க்கால் உள்ளிட்ட புறம்போக்கு நிலத்தை அதிகாரிகள் மீட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் அந்த நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்ய அந்த பகுதியில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்ததை அடுத்து ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரக்கோணம் கிராமிய காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பொதுமக்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட அரசு பேருந்தை இயக்கி பின்பக்கமாக கொண்டு செல்ல முற்பட்ட போது ஆவேசமடைந்த பெண்கள் திடீரென பேருந்தின் பின்புறம் அமர்ந்து பேருந்தை எடுக்க விடாமல் தடுத்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு உயரதிகாரிகள் வரும் வரை பேருந்து விடமாட்டோம் என தெரிவித்தனர். இதனை அடுத்து அரக்கோணம் வட்டாட்சியர் ஸ்ரீதேவி தலைமையிலான வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.